எல்லோருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம்ப்பா. என்னடா கண்ணு வீங்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒண்ணும் இல்லப்பா. செல்லு பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே கண்ணுக்கிட்டயே வந்து விழுந்துருச்சு. பயங்கர வலி வலிக்குது. ஒரு பக்கம் தலையே வலிக்குது. அது மட்டும் இல்லாம நேத்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் டிராவல் பஸ்ஸில டிராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹேப்பியாவும், ஃபன்னும் மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லாம இருந்தது. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் டயர்டா இருந்தது. சரி வாங்க நம்ம கல்லுக்கு இன்னைக்கு என்ன ஐயோ! சாரிங்க கல்லுன்னு சொல்லிட்டேன். பழக்க தோஷம் மாற மாட்டேன்து. எப்பவுமே என் பொண்ண நான் கல்லுன்னு செல்லமா கூப்பிட்டு பழகிட்டேன். நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கல்லுன்னு கூப்பிடாதீங்க. கல்பனான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால மாத்திக்கிட்டேன். நம்ம கல்பனாக்கு லஞ்ச் மெனு என்ன பண்ணியிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துருவோமா? லஞ்சுக்கு வந்து கொத்தமல்லி சாதமும், சென்னாக்குன்னி கருவாடும் வறுத்து குடுத்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் தோசை அவ்ளோ ஹெல்த்தியான புரோட்டீன் ஸ்ப்ரவுட்ஸ் தோசையும், தேங்காய் சட்னியும் பண்ணி குடுத்தேன். கொத்தமல்லி சாதம் ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. ஒரு கைப்பிடி கொத்தமல்லிய மிக்ஸி ஜார்ல அலசி வச்சுக்கலாம். போட்டுக்கோங்க. 4 பல்லு பூண்டு, 2 வரமிளகா, கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சு எடுத்து வச்சுட்டு, கடாயில எண்ணெய ஊத்தி, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு, நம்ம அரைச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டையும் அதிலேயே போட்டு நல்லா வணக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வடிச்ச சாதத்த போட்டு கிளறுனா சூப்பரா இருக்கும். கல்பனாவோட ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்கான்னு சொல்லுங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்குனது. நான் லிங்க் குடுக்குறேன் கீழ. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. குவாலிட்டி நல்லாருக்கு. அதுக்கப்புறம் கல்பனாவ காலேஜுக்கு அனுப்பிச்சுட்டு நானும் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடிச்சுட்டு, கிச்சன டீப் கிளீன் பண்ணிட்டேன். நேத்து வேற கிச்சன்ல அவ்வளவா ஒர்க் பண்ணல. அதனால இன்னைக்கு காலையில டீப் கிளீன் பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பணும்ப்பா. டைம் ஆயிடுச்சு. பாய்.